ரவுடியா இருக்கிற அட்வொகேட் எல்லாமே ஜட்ஜா மாறிட்டா மக்களுக்கு எப்படி நீதி கிடைக்கும்? இது எம்.ஆர். ராதா சொன்னது. இவங்கள பாதி பேர் லாயரே கிடையாது. பேபி கண்ணனோட கட்ட பஞ்சாயத்து டீம். ஆர்ஜே பாலாஜியோடைய இயக்கத்துல வில்லத்தனமான நடிப்புல சூர்யா அவர்களுடைய தெய்வீகமான சினமூட்டக்கூடிய அச்சமூட்டக்கூடிய மிரட்டலான நடிப்புல வெளிவந்திருக்கக்கூடிய படம் கருப்பு. த்ரிஷா அவர்களும் நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் நம்மள விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டக்கூடாது பாருங்க. படத்துல த்ரிஷாவும் இருக்கிறாங்க. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். படத்துடைய கதை என்ன? பொதுவா நடிகர்களுடைய படம் வெளியில வரும்போது இந்த நடிகர்களுடைய ரசிகரா இருந்தா உங்களுக்கு படம் பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இங்க சூர்யா அவர்கள், த்ரிஷா அவர்கள், ஆர்ஜே பாலாஜி யாராக இருந்தாலும் உங்களுக்கு சாமி நம்பிக்கை இருக்குதா உங்களுக்கு படம் பிடிக்கும். சாமி நம்பிக்கை இல்லையா அப்படின்னா உங்களுக்கு படம் பிடிக்காது. அப்ப ஒருவேளை இது சாமி படமா அப்படின்னு கேட்டா முழுக்க முழுக்க எஸ், சாமி படம் தான். என்ன சொல்ல? கடவுளே வந்தாலும் கோர்ட் ப்ரொசீஜரை மாத்த முடியாதா? வந்துட்டேன்டா, இனிமே செம்ம அடி அடிக்க போறேன். குற்றம் செய்து நீதிமன்றத்துக்கு, போலீஸ் ஸ்டேஷனோ நீதிமன்றத்துக்கு போற இடத்துல அந்த நீதிமன்றமே முழுக்க முழுக்க குற்றம் நடக்கக்கூடிய இடமாக இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்குது நிதர்சனம். அந்த மாதிரி இடத்துல கடவுளே மனுஷனா இறங்கி வக்கீலா மாறி கோர்ட்ல நீதிபதிக்கு முன்னாடி ஆஜராகி அந்த கேஸை ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா ஜெயிக்க முடியாது. கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. அப்ப சாமிக்கே பவர் இல்லையா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வரும். முதல்ல சொன்ன மாதிரி கதை நீதித்துறையில நடக்கக்கூடிய குற்றங்களை கடவுளே வந்தாலும் அதை சரி செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோணங்கள்ல எடுத்துட்டு போவாங்க. சாமி படம்ங்கிறதுனால நிறைய லாஜிக்கு, அறிவு அதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சிடணும். நம்ம அன்பான ஃபேன்ஸ்க்காக இதுதான் படத்தினுடைய கதை. ஏதாவது கதை புரிஞ்சுது? அதுதான் கருப்பு. அடுத்தது திரைக்கதை. ஆர்ஜே பாலாஜி ரொம்ப அழகா கையாண்டிருக்காரு. அதுலயும் குறிப்பா ஃபர்ஸ்ட் பார்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குது. படத்துல ஒரு மணி நேரம் கழிச்சுதான் சூர்யாவே உள்ள வராரு. அது வரைக்கும் ஆர்ஜே பாலாஜியோடைய அட்டகாசம் தான், நல்லாதான் பண்ணியிருக்கிறாரு. அதுலயும் குறிப்பா இந்திரன்ஸ் ஒரு மலையாள ஆக்டர் ரொம்ப அருமையான தத்ரூபமான ஒரு நடிப்பை இயல்பா நடிச்சிருக்கிறாரு. அவருக்கும் ஹேட்ஸ் ஆஃப். முதல் பகுதி முழுக்க முழுக்க ஒரு 60 பவுன், ஒரு 60 சவரன் நகைய காணாம போயிருக்கும். அதுல கோர்ட் எப்படி அதை மீட்டெடுக்குது, அந்த இடத்துல சூர்யா எப்படி என்டர் ஆகுது, இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப். செகண்ட் ஆஃப் என்ன கதைக்காக, என்ன கேஸுக்காக சூர்யா ஆஜராகிறாரு அப்படிங்கிறதுல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற இடத்துல ஒரு எண்ணம் இருந்தது. ஒரு சப்ப கேஸுக்காகலாம் சாமியை கூப்பிட முடியுமாடா, ஏன் ஜூனியரை வச்சு முடிச்சுக்கலாமே அப்படின்னு சாமியே சொல்லியிருக்கிற மாதிரியான உணர்வு எல்லாம் நமக்கு வரும். ஒருவேளை சாமி படம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணாம சாமி மேல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருந்தது. இதுதான் படத்தோடைய திரைக்கதை. கொஞ்ச நாள் இல்ல பயம் விட்டு போச்சு. இசை சாய் அபயங்கர் ஒரு வளர்ந்து வரக்கூடிய இளம் இசையமைப்பாளர். இளம் சொல்லவா இல்ல குழந்தைன்னு சொல்லவான்னு தெரியல, நல்லாவே இசையமைச்சிருக்கிறாரு. ஒரு சில இடங்கள்ல சாமிக்கு ஏத்தாப்புல, அதுவும் குறிப்பா சூர்யாவோட இன்ட்ரடக்ஷன் ஆகட்டும், சூர்யாக்கான ஃபைட், அதுல சாமி எப்படி ஃபைட் பண்ணுது, அந்த இடங்களெல்லாம் ஒரு சிலுக்கிற மாதிரியான ஒரு இசை இருக்கும். மற்ற நேரம் முழுக்க முழுக்க நீங்க தேவி பிரசாத் அவர்கள், கங்குவா அவர்களை பண்ண மாதிரியான ஒரு உணர்வும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சில நேரங்கள்ல பாட்டு வரும்போது லிரிக்ஸ் தானா ஓடுது, இசை மட்டும்தான் முன்னாடியே வந்து நிக்குது. அதெல்லாம் இசையில கொஞ்சம் மெருகேற்றிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அதன் பிறகு நடிப்பு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்ஜே பாலாஜி ஆகட்டும், இந்திரன்ஸ் அவர்களாகட்டும், சூர்யா அவர்களாகட்டும் பக்காவா நடிச்சிருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு ஹேட்ஸ். அதுலயும் தாண்டி நட்டின்ற நடராஜன் அவர்களும், கோர்ட் நீதிபதியா வரக்கூடிய அவர்களும் ரொம்ப சிறப்பான நடிப்பை இயல்பா நடிச்சிருக்கிறாரு. ஆமா, நீங்க யாரு? உங்களை இந்த கோர்ட்ல நான் பார்த்ததே இல்லையே. இது எல்லாமே சிறப்பு. அதையும் தாண்டி ஒரு சிறப்பு இருக்குது. இந்த பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய படங்கள்லாம் பாத்தீங்கன்னா எப்படி ஜென்சியை கவர்ற மாதிரி நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கும். இந்த ஜென்சிக்கு ஏத்தாப்புல படங்களை, மீம்ஸ்ல, அப்புறம் ஓட்டுறதுல, கிண்டல் பண்றதுல, வசனத்துல, இது எல்லாத்தையுமே ஒரு மெனக்கெடல் போடுவாங்க. அதே போல ஆர்ஜே பாலாஜி அவர்களும் ஒரு மெனக்கெடல் போடுறாங்க. எப்படி ஓப்பனிங்லே தேங்க்ஸ் டு தளபதி விஜய், ஒரு என்ன இப்ப வேற அவர் சிஎம் வேற, அதனால என்ன பண்ணிருக்கிறாரு படத்துல அப்படிங்கறது கேட்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி வரும். அந்த கேள்விக்குறி கடைசி வரைக்கும் இருக்கும். ஆனால் அந்த மாதிரியான எலமெண்ட் நிறைய சேர்த்திருப்பாங்க. லியோ படத்தை கொஞ்சம் ஒரு சீன் நடன இயக்குனர் சாண்டி அவர்களுடைய அந்த ஒரு பிட்டை மட்டும் எடுத்து
அதை ரீமேக் பண்ற மாதிரியான ஒரு சீனை கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ரசிக்கும்படியாக இருந்தாலும் கூட கொஞ்சம் ஓவரா போயிட்டீங்களோ அப்படிங்கிற மாதிரி உணர்வு இருக்கும். அதன் பிறகு வேற வேற படங்கள், அவரே எடுத்த படங்கள், சிங்கம் ஆகட்டும், இப்படி சொல்லி நிறைய படங்களுடைய கலவையை எடுத்து கொஞ்சம் ரீகால் பண்ணி ஆர்ஜே பாலாஜி ஒரு மீம்ஸ் கிரியேட்டராகவே, ஒரு கண்டென்ட் கிரியேட்டராகவே மாறி இருந்தாரு படத்துல. அதற்கும் ஒரு சில இடங்கள்ல ரசிக்கிற மாதிரி இருந்தது, மற்ற இடங்கள்ல கொஞ்சம் ஓவரான மாதிரியாகவும் ஒரு உணர்வு இருந்தது. இது எல்லாமே சிறப்பு. மாதிரி நேரத்துல மனுஷனுக்கு மனுஷன் ஹெல்ப் பண்ணி தானே கடவுள் நம்மளை படைச்சிருக்கிறாரு. படத்துல எங்க கோட்டை விட்டாங்க. கார்த்திக் சுப்புராஜ் அவர்களுடைய இயக்கத்துல ரெட்ரோன்ற ஒரு படத்துல சூர்யா நடிக்கும் பொழுது கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் சீன்ல கடவுளாவே கொண்டு வந்திருப்பாரு கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள். நல்ல வேளை அதுக்குள்ள படத்தை முடிச்சிட்டாங்க. ஆனா இந்த படத்துல ஆரம்பத்தில இருந்து கடைசி வரைக்கும் முழுக்க முழுக்க சூர்யாவை கடவுளாவே மாத்திட்டாங்க. சாமி படம் அப்படிங்கறதுனால லாஜிக்கு, அறிவு எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு படத்தை முழுமையா சாமி படம்னு நினைச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா படம். அதன் பிறகு சாமியே வந்து ஒரு கேஸ்ல ஆஜராகுதுன்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஒரு ஸ்ட்ராங்கான கேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேஸ் ரொம்ப சப்பையான ஒரு கேஸாக மாதிரியான ஒரு உணர்வு. சாமியே சொல்லிருக்கலாம், என் ஜூனியர் ஆர்டிஸ்ட் அனுப்புறேன், என் ஜூனியர் வக்கீல் அனுப்புறேன், அவரே இந்த கேஸை பார்த்துக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம்லாம் சாமிக்கு சொல்லியிருக்கலாம். அது ஆர்ஜே பாலாஜி அதை அப்படியே விட்டுட்டாரு. ஏன்னு தெரியல, ஒருவேளை சாமி படம்ங்கிறதுனால அப்படியே போகட்டும் அப்படின்னு விட்டுருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இது என் இடம், என் கோட். கடவுளே வந்தால் எதுவும் மாற்ற முடியாது. படம் விறுவிறுப்பா போயிட்டு இருக்குது. அடுத்தடுத்த சீன்லாம் நல்லாவே போயிட்டு இருக்குது. ஒட்டுமொத்தமா உங்களுக்கு சாமி நம்பிக்கை இருக்குது அப்படின்னா இந்த படத்துக்கு நீங்க போகலாம். இது ஒருவேளை இந்த காந்தாராவுடைய கொஞ்சம் பாதிப்போ, சிறு தெய்வங்களுடைய நம்பிக்கையை கொண்டு வந்து அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சுது. அதே போலதான் ஆர்ஜே பாலாஜியும் கடைசி கிளைமேக்ஸ்ல ஒரு சீனை முயற்சி பண்ணியிருப்பாரு. அந்த முயற்சிக்கு வாழ்த்துகள் சொல்லிட்டு, சாமி நம்பிக்கை இருந்துச்சுன்னா கருப்பு படத்துக்கு போங்க, இல்ல கேள்வி கேட்பேன், சாமி பிடிக்காது அப்படின்னா வீட்டுல அமைதியா உட்காந்து புத்தகம் படிங்க. நன்றி.